ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆன்லைனில் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். மீடியம் வெப்சைட்டில் ஆர்டிகல்ஸை நம்ம சப்மிட் பண்ணுறது மூலமாக பேசிவாக நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த மீடியம் வெப்சைட்டில் எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸை ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ரைட் பண்ண முடியும். எப்படி ஏஐ மூலமாக ஒரு ஆர்டிக்கலை எழுதுறது, இந்த வெப்சைட்டில் சப்மிட் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லி தரப்போகிறேன். இந்த மாதிரி நிறைய மணி மேக்கிங் கைட்ஸை நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ மீடியம் வெப்சைட்டில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். முதல்ல வந்து ஒரு வைரல் நிச்சை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த வெப்சைட்டில் அதிகமாக என்ன மாதிரியான ஆர்டிக்கலை வந்து படிக்கிறாங்க, என்ன மாதிரியான ஸ்டோரியை படிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோரியை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போது இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க மாதிரியான ஸ்டோரிஸ் வேறு எங்கே எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அடுத்ததாக அந்த ஸ்டோரியை நம்ம ரீரைட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரியை நம்ம எடுத்துட்டோம், அதை அப்படியே எடுத்து இங்கே போடக்கூடாது, அதை அப்படியே ரீரைட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஏஐயை வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படி ரீரைட் பண்ணுறது அப்படின்னு தான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லித்தரேன். இப்போ ரீரைட் பண்ண கண்டென்ட்டை நம்ம மீடியம் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்து இவங்க அதை பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அது யாராவது படிக்கும்போது நமக்கு மணி அப்படின்றது கொடுப்பாங்க. கடைசியாக இந்த வெப்சைட்டில் ஒரு சீக்ரெட் டிப்ஸையும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள். சரி, இப்போ இந்த வெப்சைட்டில் நான் சொல்லக்கூடிய மெத்தடை தவிர வேறு எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல medium.com அப்படின்ற அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சைன்அப் கொடுத்துருங்க. சைன்அப் கொடுத்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. மேலே வந்து ரைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியோ இல்லை ஒரு ஆர்டிக்கலோ வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். டைட்டில் வந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்டோரியை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய ஓன் ஸ்டோரிஸை நீங்கள் எழுதுறது மூலமாகவும் மணி வந்து எர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏஐ மூலமாக நம்ம ஆர்டிகல்ஸை வந்து எழுதலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லித்தரேன். பாருங்கள், நிறைய பேர் அவங்களுடைய ஆர்டிகல்ஸை வந்து எழுதியிருக்காங்க. இதில் இப்போ ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா இதை எழுதுனது இவர் தான். இவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்மளும் வந்து இந்த வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கலை எழுதி மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு வைரல் நிச்சை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு வைரல் டாபிக் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வெப்சைட்டில் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பாருங்கள். உங்களுடைய இன்ட்ரெஸ்டட் கேட்டகரி என்னவோ அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ எனக்கு டெக்னாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஸோ அதனால் டெக் ரிலேட்டடாக இங்கே ஒரு டாபிக் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஹவு மச் யூடியூப் பெய்ட் மீ ஃபார் 56 மில்லியன் வியூஸ். இது பார்க்கும்போதே படிக்கணும் அப்படின்னு தோணுது. 56 மில்லியன் வியூஸ்க்கு வந்து யூடியூப்ல இருந்து எவ்வளோ மணி கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ஆர்டிக்கல். இதே மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 மில்லியனுக்கு வந்து எவ்வளோ யூடியூப் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஆர்டிக்கல் வந்து 4 நாளுக்கு முன்னாடி தான் இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. 887 கிளாப்ஸ் வந்திருக்கு, அதாவது லைக் மாதிரி, அண்ட் 34 கமெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி இதே மாதிரி ஒரு ஆர்டிக்கலை வந்து நான் எழுதுறது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லித்தரேன். இந்த ஆர்டிக்கல் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு youtube.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான ஒரு வைரல் நிச்சை வந்து நம்ம எடுத்தாச்சு. இதுதான் வைரல் நிச். ஏன்னா இது 4 நாள்லேயே நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான நிச்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதிலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி நான் டைட்டிலை வந்து கொடுக்குறேன். நான் ஜஸ்ட்டு 56 மில்லியன் அப்படின்றத 1 மில்லியன் அப்படின்றத கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ யூடியூப்பில் இதே மாதிரி வந்து நிறைய பேர் அவங்களுடைய ஸ்டோரிஸை வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு நல்ல ஸ்டோரியை செலக்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் அதுதான். நம்ம செகண்ட் ஸ்டெப் என்னது, ஒரு ஸ்டோரியை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இது வைரலாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஸ்டோரியை யூடியூப்ல யாராவது போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹவு மச் யூடியூப் பெய்ட் மீ ஃபார் 1 மில்லியன் வியூஸ். அடுத்ததான் இன்னும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஹவு மச் யூடியூப் பெய்ட் மீ ஃபார் 1 மில்லியன் வியூஸ். நிறைய பேர் போட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த இதுவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த வீடியோவிலேருந்து கண்டென்ட்டை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ChatGPT ஃபார் யூடியூப் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன். நீங்கள் கூகுள் குரோமில் மட்டும்தான் இதை வந்து தனியாக வந்து எடுக்க முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோவை கூகுள் குரோமில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்டென்ஷனையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து ChatGPT
ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது பாருங்கள், க்ரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சேட் ஜிபிடி ஃபார் யூடியூப் அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால தான் ரிமூவ் அப்படின்னு காமிக்குது. இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி காமிப்பாங்க. கீழே பாருங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வந்து கொடுத்துருவாங்க. அப்போ டெக்ஸ்ட்டாக வந்து எனக்கு கிடச்சிருது, இதை நான் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னோட வேலை என்ன, இதே மாதிரி ஒரு ஸ்டோரியை நான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் எனக்கு டெக்ஸ்ட்டாக கிடச்சிருச்சு, அதை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். அப்போது ஸ்டோரியை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ காப்பி பண்ண அந்த ஸ்டோரியை நம்ம ரீரைட் பண்ணணும். அதை அப்படியே கொண்டு போயிட்டு நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. அதை சேட் ஜிபிடி கிட்ட கொடுத்து நம்ம ரீரைட் பண்ணணும். அது எப்படி ரீரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். chatgpt.com ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணலை, ஸோ ஜஸ்ட் அப்படி எப்படி ரைட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு ப்ராம்ப்ட் வந்து இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ப்ராம்ப்ட். இது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், ஹியர் த ஆர்டிக்கல் டு ரீரைட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல நம்மளுடைய இங்கே காப்பி பண்ணல டிரான்ஸ்கிரிப்ட், அந்த டிரான்ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ சேட் ஜிபிடி என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை அப்படியே அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியை வந்து எனக்கு எழுதி கொடுத்துரும். பாருங்கள், ஒரு பர்ஃபெக்டான ஸ்டோரியை வந்து எனக்கு எழுதி கொடுக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிச்சில் ஒரு அழகான ஸ்டோரியை வந்து எழுதிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஹியூமன் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஹியூமன் பேசின கண்டென்ட்டு தான். அதனால் எனக்கு வந்து அந்த சேட் ஜிபிடி டிடெக்டரில் போட்டாலும் எனக்கு அந்த ஸ்கோர் அப்படின்றது அதிகமாகாது. ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்டிக்கலை வந்து எழுதிட்டோம். பாருங்கள், A to Z கம்ப்ளீட்டாக ஆர்டிக்கலை வந்து நம்ம எழுதியாச்சு. இந்த ஆர்டிக்கல் எக்ஸாக்டாக ஏஐ எழுதின மாதிரி வந்து இருக்காது. ஸோ ஹியூமன் எழுதின மாதிரி நிறையா வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வீடியோவில் இருந்து தான் கண்டென்ட்டை வந்து எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேட் ஜிபிடி டிடெக்டர் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இதில் ரொம்ப ஃபேமஸ் எது அப்படின்னா இந்த 0 ஜிபிடியை சொல்லலாம். அடுத்து வேறு ஏதாவது டிடெக்டர் இருக்குங்களா, இதில் ஏதாவது ஒரு டிடெக்டரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரைட்டர் அப்படின்ற ஒரு டிடெக்டர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஜெனரேட் பண்ண அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கலாம். இதுதான் நான் ஜெனரேட் பண்ண கண்டென்ட். இதோடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இந்த இடத்துல நான் கொடுத்துட்டு அனலைஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 86% வந்து ஹியூமனால் ஜெனரேட் பண்ண கண்டென்ட் அப்படின்றத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது 0 ஜிபிடி இந்த வெப்சைட்லேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணிவிட்டு டிடெக்ட் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் வந்து டிடெக்ட் ஆகுது. இங்கேயும் வந்து பாருங்கள், ஏஐ மூலமாக வந்து 28% தான் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து ஒரிஜினலாக எழுதின கண்டென்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான கண்டென்ட்டை நம்ம வந்து அங்கே சப்மிட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இதுவே உங்களுக்கு 100% வந்து ஏஐ மூலமாக ஜெனரேட் பண்ணப்பட்ட கண்டென்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து மீடியமில் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஹியூமன் ஜெனரேட்டட் கண்டென்ட் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக வரணும். ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் அப்படின்ற அந்த பெர்சன்டேஜ் வந்து இங்கே கம்மியாக வரணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 100% ஏஐ ஜெனரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டோரியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டோரியை இந்த வெப்சைட்டில் நம்ம போஸ்ட் பண்ணணும். ரைட் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ரைட் அப்படின்றத கொடுத்தாச்சு. அண்ட் நம்மளுடைய ஸ்டோரியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. காப்பி பண்ண அந்த ஸ்டோரியை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம இதில் காப்பி பண்ணலைங்களா, இதுதான் இந்த ஸ்டோரியை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நோட் பேடில் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா டைட்டில் இது தான். ஓகேங்களா, டைட்டில் வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஹவு மச் யூடியூப் பெய்ட் மீ ஃபார் 1 million வியூஸ், நான் வந்து 2025 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதான் நம்மளுடைய டைட்டில். அண்ட் அடுத்ததாக வந்து அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டென்ட்டாக அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த டாபிக் எல்லாத்தையும், அதாவது ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து கீழே இருக்கக்கூடியது இதெல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அப்போ ஹெட்டிங் அப்படின்றது இருந்துச்சுன்னா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க ரீடர்ஸ் வந்து படிக்கும்போது தான் நமக்கு மணி அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நான் எல்லா ஹெட்டிங்கும் வந்து போல்ட் பண்ணிட்டேன்.
அண்ட் இங்கே ஒரு சில ப்ரூஃபுக்காக இமேஜஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா இமேஜஸை கொடுத்தா தான் அது வந்து ஒரு ரியல் ஆர்டிக்கல் மாதிரி வந்து தெரியும். பாருங்கள், இவங்களாம் இமேஜஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜஸை வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ இமேஜஸ் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து முதல்ல டைட்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு இமேஜை வந்து காமிக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைட்டிலை வந்து அப்படியே நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக யாராவது வந்து இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த இமேஜை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி மீடியம்லேயே வந்து எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மீடியம்லேயே இதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். வேறு ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் இமேஜஸை கொடுத்துடலாம். இமேஜை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். இதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜை வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸில் தான் நம்ம இமேஜ் இருக்குது, அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக ஃபர்தராக வேறு என்னென்ன இமேஜஸ் இருக்கோ அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், 3 lakhs வியூஸுக்கு வந்து எவ்வளோ மானிட்டைசேஷன் கிடைச்சிது அந்த விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 83 வியூஸ்க்கு வந்து அரௌண்ட் $118 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும். அதை எடுத்து நம்ம இந்த இடத்துல அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 83,000 வியூஸ்க்கு மணி எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 83,000 வியூஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோ மணி வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இருங்க பார்த்துடலாம். ஓகே, இதை நம்ம அப்படியே வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இமேஜஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற இமேஜஸையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக நான் வந்து அந்த ஆர்டிக்கலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜஸ் எல்லாமே அதில் இருந்து காப்பி பேஸ்ட் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு ஸ்னிப்பிங் டூல் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே ஸ்னிப் பண்ணி இந்த இடத்துல எல்லாத்தையுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு இப்போ ஒரு ஒரிஜினல் ஆர்டிக்கல் மாதிரி இருக்கும். ஸோ இதை படிக்கும்போதும் வந்து ஒரு ஹியூமன் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியலாகவும் வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதிக்கோங்க. ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கலையும் வந்து நம்ம எழுதியாச்சு. அந்த ஆர்டிக்கலை ஃபைனலாக நான் வந்து மீடியம் வெப்சைட்லேயும் வந்து என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக இமேஜஸ் எல்லாம் கொடுத்து ரைட்டும் பண்ணிட்டேன். இப்போ பப்ளிஷ் பண்ண வேண்டியது தான். மேலே பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டாபிக் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. நம்மளோடது டெக்னாலஜி. ஸோ அதனால் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, டெக்னாலஜி அப்படின்றத கொடுத்துட்டு யூடியூப் இது ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணாங்க இல்லை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ப்ரிவியூ இமேஜ் வந்து இருக்கும். இதை ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இமேஜாக வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பப்ளிஷ் நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஆர்டிக்கல் அப்படின்றது வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பப்ளிஷிங் அப்படின்னு வந்துருச்சு. அவ்வளோதான், பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆர்டிக்கலை வந்து யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா படிக்கும்போது எனக்கு மணி அப்படின்றது வந்து கிடைக்கும். இந்த ஆர்டிக்கல் பாருங்கள், எக்ஸாக்டாக ஒரு ஹியூமன் எழுதுன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லா ப்ரூஃபுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இமேஜஸ் கரெக்டாக என்ன இந்த இடத்துல வேணும் அப்படின்றத நான் படித்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதலாம். அதுக்கான ஸ்டோரிஸ் எல்லாமே யூடியூப்ல இருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ChatGPT மூலமாக எழுதி இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு ஆர்டிக்கல் அப்படின்றத அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் ஆர்டிக்கலை வந்து அப்லோட் பண்ணணும். கடைசியாக இந்த வெப்சைட்டில் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா
நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கலை வந்து அப்படியே ChatGPTல எழுதிட்டு கொண்டு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் வந்து 100% இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு அலோட் கிடையாது. ஸோ இவங்களுடைய அல்கிரிதம் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஏஐ மூலமாக 100% ஜென்ரேட் பண்ண ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை அடுத்து 2-3 நாளில் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அதனால் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் 100% கண்டென்ட்டை வந்து எழுதாதீங்க. 100% கண்டென்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதணும். சரிங்களா? ஒரு நிமிஷம் அந்த ஆர்டிக்கலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுடைய ஸ்டோரிஸ் இங்கே தான் இருக்கும். ஓகே, பப்ளிஷ்டு ஸ்டோரிஸில் இருக்கும். இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூடியூப் வீடியோஸ்லேருந்து இந்த கண்டென்ட்டை நான் எடுத்திருக்கேன். அப்படி எடுக்காமல் ஜஸ்ட் வந்து அந்த டைட்டிலை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ChatGPTல இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கலை எழுதுகிறேன். ரைட் ஆர்டிக்கல் அபவுட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டைட்டிலை நான் கொடுத்துட்டு ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன பண்ணும், ஒரு பர்ஃபெக்டான ஆர்டிக்கலை வந்து எழுதி கொடுக்கும். இதை நான் கொண்டு போய் அப்படியே நான் வந்து போட்டேன் அப்படின்னா உடனே என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் சரி டைரெக்டாக ChatGPTலேருந்து எழுதி கொண்டு போய் போடாமல் இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் ஏதாவது வீடியோவை பார்த்து அதிலிருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸை எடுத்து ChatGPT கிட்ட கொடுத்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து படிப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல வேற என்ன கண்டென்ட் இருக்காங்க, ஹவு மச் யூடியூப் ஆக்சுவலி பே ஃபார் 1000 வியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்டென்ட்டை கூட நான் ஒரு ஆர்டிக்கலாக வந்து ரெடி பண்ணலாம். ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த டிரான்ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணி நான் யூடியூப்பில் அந்த ப்ராம்ப்ட் மூலமாக ரீஜெனரேட் பண்ணி அதை நான் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்ரூவ் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? சரி, இப்போ ஆர்டிக்கல் எல்லாமே வந்து எழுதிட்டீங்க. நிறைய ஆர்டிக்கலை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைக்குது, நல்ல வியூஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாட்ஸ் இருக்கும். அங்கே நீங்கள் போயிட்டு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் அங்கே கீழே பாருங்கள் அப்ளை ஃபார் த பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி என்ன அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லும். இந்த இடத்துல கண்ட்ரி செலக்ட் கண்ட்ரி அப்படின்றத கொடுத்துட்டு இந்தியா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்ததாக பாருங்கள், யூ ஆர் நாட் கரண்ட்லி எ மீடியம் மெம்பர். அதாவது நம்ம மீடியம் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணாதான் நம்மளால் வந்து பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எடுத்த உடனே மீடியம் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணாதீங்க. முதல்ல உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வந்து சப்போர்ட் வந்து கிடைக்குது, நிறைய பேர் உங்கள் ஆர்டிக்கலை வந்து பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பிகம் எ மெம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் முதல்ல வந்து பே பண்ணணும். பே மந்த்லி அப்படின்றத கொடுத்துக்கலாம். $5 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இந்த இடத்துல செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து உங்களுடைய கார்டு டீட்டெயிலை கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்ட்னர் ப்ரோக்ராமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த வெப்சைட்டில் மட்டும் வந்து அமௌண்ட்டை பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்பேம் வந்து பண்ணுவாங்க. ஒருத்தவங்களே வந்து 10-15 அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு கண்டென்ட்டை வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து மெம்பர்ஷிப் வந்து கேட்குறாங்க. அப்போ முதல்ல நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து மெம்பர்ஷிப்பாக ஆகிட்டு பிறகு வந்து நீங்கள் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். ரீச் கிடைச்சதுன்னா நீங்கள் மீடியம் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு பிறகு பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து கிடைச்சிரும். யூடியூப் மாதிரிலாம் கிடையாது. இந்த இடத்துல சீக்கிரமாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்ததான் நீங்கள் ஆர்டிக்கல் ரைட் பண்ண உங்களுக்கு மணி அப்படின்றத வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ். அண்ட் இந்த வெப்சைட்டை சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.